வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரார். களத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடமான அந்த களத்திர காரகத்திலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியிலேயே இருப்பார். இந்த 45 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும், ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பவர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள், ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள், ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும், இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாயாகப்பட்டவர் 8ஆம் இடமான அந்த அஷ்டம ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். இது ஒரு கொஞ்சம் சிக்கலான காலகட்டம் தான். உங்களுக்கு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் எரிமலை வெடிச்சுட்டு தான் இருக்குது. அந்த ஜென்ம சனியின் மூலமாக சனி வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலீவாக இருக்கிறீங்க. அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க. இப்போது இந்த பயிற்சி, இந்த செவ்வாயினுடைய பயிற்சி கொஞ்சம் அந்த எரிமலையில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுற ஒரு கதையாக தான், தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா வலுக்கட்டாயமான சில கடன்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த 45 நாட்களில் இந்த மீன ராசி என்பவர்கள் ஒரு சின்ன சின்ன கடன்னு மாட்டிக்கிட்டு அந்த கடன்லேருந்து மீள முடியாத ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஜென்ரலாகவே இந்த மீன ராசி என்பர்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிறீங்க. காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்போதுமே பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்க மாட்டீங்க. எல்லாமே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவினர்கள், தன்னை பெற்றெடுத்தவர்கள், தான் பெற்றவர்கள், இப்படின்ற மாதிரியாக எல்லாருக்குமே ஒரு பங்கு போட்டு உங்களுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு 45 நாட்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருக்கிற காசை எல்லாத்தையுமே நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுடைய கட்டின மனைவியோ கட்டின கணவரோ உங்களுக்கு துணை வரப்போகிறது கிடையாது. இது 100% ஒரு உண்மையான அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு சின்ன சின்ன சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. தேவையில்லாத நபர்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குமூலம் மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பயிற்சி காத்துட்டு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்திற்குரியவர் அந்த செவ்வாய். இந்த மீனராசி என்பவர்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய். அவர் அஷ்டமத்தில் இருக்கும்போது அந்த குடும்பம் ரீதியான சில நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இப்போ மீனராசி என்பவர்கள் யாராவது விவாகரத்து வழக்குகளில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைவர்ஸ்ன்றது கண்டிப்பாக கிடைச்சிடும். இதில் உங்களுக்கு அந்த பொருள் இழப்புகள், பண இழப்புகள்ன்றது அதிகப்படியாக இருக்கும். குழந்தைகளை பார்க்க முடியாத ஒரு அமைப்புன்றதும் இந்த இடத்துல உங்களுக்கு அதிகப்படியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் பாக்கிய ஸ்தானாதிபதியும் கூட.
அந்த தகப்பனார்கிட்ட இருந்து அந்த குழந்தையை பிரிக்கிறதுல மிகப்பெரிய அளவுக்கு அந்த கேஸ், லீகல் கேஸுன்றது அதிகப்படியாக நடக்கும். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க. இந்த மீனராசி என்பர்கள் இந்த இடத்துல ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு மாற்றங்கள் ஆஃப்டர் 45 டேஸ் கிடைக்கும். இந்த 45 டேஸ்ல கிடைக்குமா உங்களுக்கு? உடனே இந்த ஒரு மாசத்துல 2 மாசத்துல நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவாகரத்து வழக்குகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் ஆஃப்டர் 45 டேஸ் கழிச்சு தான் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மீன ராசியில பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில குரு பகவான் ஆட்சி பெற்று, சுக்கிரன் உச்சம் பெற்று, புதன் நீச்சம் அடைகிறார். இந்த 3 கிரகங்களின் அமைப்பு இந்த மீன ராசியில இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க நேர்மையா நடக்கிறதுனால உங்களுடைய வருமான இழப்புகள் ஏற்படும். அடுத்து நீங்க ஒரு அதிகப்படியாக திறமைசாலிகளாக இருக்கிறதுனால உங்களுடைய அங்கீகாரம் அங்க சீர்குலைக்கப்படும். இதெல்லாமே இந்த 3 கிரகங்களையும் சம்பந்தப்பட்டு நடக்கும்போது இந்த செவ்வாயும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இதே இது இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டீங்க, அதாவது அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு லக்கு உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன லக்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமான ஒரு பயிற்சியாக இருக்கும். உள்ளூர் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தேவையில்லாத மனமாற்றத்தை, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போகுது. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் பெயரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா அங்கே மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. உங்களை வேலையை விட்டு தூக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்க. வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்படியே வேலையை விட்டு தூக்குறதுக்கு முன்னாடி நீங்களே வெளியில போறது நல்லது. இதனால ஒரு நல்ல ஒரு மாற்று அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உயர்கல்வி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னதான் நீங்க மேல மேல வந்து ஏதாவது ஒன்று படிச்சு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது மேலும் தடைபடக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை ப்ரொசீட் பண்ணலாம். எஜுகேஷன் லோன் அப்படின்னு சம்பந்தப்பட்ட ஒரு கடன் சுமைன்றது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் முக்கியமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது எந்த லோனாக இருக்கலாம், ஜுவல் லோனாக இருக்கலாம், ஹோம் லோனாக இருக்கலாம், எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், இல்லை பர்சனல் லோனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சீட்டு போடுறதுக்கு நீங்கள் லோன் கட்ட வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு சுமை அப்படின்றது இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள், இப்போ புதன் திசை உங்களுக்கு கேது புத்தி நடக்குது, புதன் திசை ராகு புத்தி இருக்கு, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத உறவுகள் பிரிவு அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.